தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. செனகலின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 30/5/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 145:20. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. ஆண்டவர் தம்மிடம் பற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார், பொல்லார் அனைவரையும் அழிப்பார் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, நீ என்னை மட்டுமே நம்பி என்னில் முழுமையான அன்பையும் வைத்து என்னை மட்டுமே நீ விசுவாசித்து இருக்கின்றபடியினால் நான் உன்னையும் உன் சந்ததிகளையும் காப்பாற்றுவேன். உன்னை வேதனைப்படுத்துகின்ற, சஞ்சலப்படுத்துகின்ற, துக்கப்படுத்துகின்ற துன்மார்க்கரை நான் அழிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அன்பு சகோதரனே சகோதரியே, நம் கர்த்தர் அன்புள்ளவர். நாம் எத்தனை முறை தவறுகள் செய்தாலும், அப்பா நான் செய்த தவறை மன்னிங்க, நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று கூறும் பொழுது அவர் மனதுருகி நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை பரிசுத்தவானாக மாற்றுகின்றார். அது மட்டுமல்ல, நாம் அவரை மட்டுமே நம்பி அவரை மட்டுமே தேடி அதிகாலையில் தேடி அந்தி சந்தி மத்தியான வேளையில் தேடி துதித்து பாடி அவருக்கு மட்டுமே இந்த நாகரீக உலகத்தில், இந்த மொபைல் உலகத்தில், அது மற்ற உலக காரியங்களை விட்டுவிட்டு அவருக்கு மட்டுமே முதலிடம் கொடுத்து நாம் வாழ்ந்தோம் என்றால் அவர் நம்மை காப்பாற்றுகின்றார். நம் சந்ததிகளையும் 1000 தலைமுறைக்கும் காப்பாற்றுவது மட்டுமல்ல, நமக்கு எதிராக கேடு நினைக்கின்ற, நம்மை துன்பப்படுத்துகின்ற அந்த துன்மார்க்கரை அவர்கள் இருக்க இடம் தெரியாமல் அழித்து நம்மை உயர்த்தி கர்த்தர் நம்முடன் இருப்பதை நிரூபிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இந்த உலகில் நாம் உலக பிரகாரமான காரியங்களை விட்டு விலக்கி கர்த்தருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அந்தி சந்தி மத்தியான வேளையில் அவரை தேடி துதித்து பாடி அதிகாலையில் எழுந்து அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி கூறி அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருப்போம். கர்த்தர் நம்மையும் நம் சந்ததிகளையும் காப்பாற்றி துன்மார்க்கரை அழித்து நம்மை உயர்த்தி நம்முடன் இருப்பதை நிரூபிப்பார். ஜபம். அன்பு தகப்பலை, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா உண்மை நோக்கி உண்மையில் மட்டுமே அன்பு கூறுகின்ற எங்களையும் எங்கள் சந்ததியும் காப்பாற்றி எங்களை அழிக்க நினைக்கின்ற, எங்களை விரோதிக்கின்ற துன்மார்களை அழித்து நீர் எங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இந்த உலகில் நாங்கள் உமக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து உண்மை மட்டுமே தேடி உண்மையை துதித்து பாடி உமக்கு மட்டுமே கனத்தையும் துதியையும் மகிமையும் செலுத்துவோம் என்று உறுதி கூறுகின்றோம். என்னுடன் சேர்ந்து உறுதி கூறுகின்ற அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாற்றுங்க. அவர்களுடைய துன்மார்க்கரை அழித்து இவர்களை உயர்த்தி இவர்களுடன் இருப்பதை நிரூபித்து காட்டுங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.